பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனின் மகளே, நீங்க சமாதானத்தோட போங்க, உங்க விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் அப்படின்னா நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிச்சுமா, உங்க வாழ்க்கை மாறப்போகுதுமா, நீங்க மாற்றத்தை அனுபவிச்சிட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்க பாவத்துக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, உங்க வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையை வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. உங்க லைஃப்ல உங்களை பழைய பாவம் ரொம்ப பின்தொடர்ந்துகிட்டே இருக்குங்களா? இந்த பாவத்தை செய்ய நீ மறுபடியும் என்கிட்ட வந்துருன்னு சொல்லி பிசாசு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானா? பைபிள்ல ஒரு வசனம் அழகா சொல்லுதுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயினமா. நீங்க பழைய காரியத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க தேவையில்ல, அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுங்க. நீங்க ஏசப்பாக்குள்ள வந்துட்டீங்க, அவருடைய பிள்ளையா மாறிட்ட பிறகு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துட்டு அதை நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட அதை வாழ ஆரம்பிச்சிருங்க. ஏசப்பா சொல்றாரு, சமாதானத்தோட போ, நீ ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகள் எப்பவுமே நல்லா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, எதை குறித்துமே கவலைப்பட தேவையில்ல. ஏசப்பா உங்களை பார்த்து பாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.